குட் மார்னிங். இன்றைக்கி பீட்ரூட் கறி தேங்காய் போட்டு எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் போட்டு காமிக்கிறோம். நான் பார்த்து நீங்களும் பண்ணுங்க வீட்டில். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறோம். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு பீட்ரூட் எப்படி நறுக்கணும்னு இந்த வீடியோவில் காமிக்கிறோம். பாருங்க, ஒரு 3 பீட்ரூட் இருக்குது, மீடியம் சைஸு. இது மாதிரி எல்லாம் தோலை உரிச்சிடுங்க, நல்லா அலம்பிடுங்க. ஃபஸ்ட்டு அலம்பிட்டு இது மாதிரி தோலை உரிச்சிக்கோங்க. உரிச்சிட்டு கட் பண்ணணும். கட் பண்ணுறது நான் ஸ்டெப்பாக காமிக்கிறேன் உங்களுக்கு. முதல்ல எல்லா பீட்ரூட்டுமே 2 கட் பண்ணிக்கோங்க. சென்டர்லேருந்து பாதியாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த பாதியாக கட் பண்ணதை இது மாதிரி பாருங்க, ஸ்லைஸாக கட் பண்ணிவிடுங்க. இது மாதிரி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணதுக்கப்புறம் நம்மள்ட்ட இது மாதிரி கட்டர் இருக்குது. இதில் நம்ம கட் பண்ணிவிடுவோம், பொடியாக ஆகிடும். இல்லை உங்கள்கிட்ட இது மாதிரி கட்டர் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, கட்டர் இல்லைன்னா இது மாதிரி ஒவ்வொரு பாதி பீஸாக ஸ்லைஸ் கட் பண்ணதை அதை 4 ஸ்லைஸாக பழுடி கட் பண்ணுங்க. கட் பண்ணிவிட்டு அக்ராஸாக பழுடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். அதை இப்போ சின்னதாக காமிச்சிருக்கேன். அந்த அக்ராஸாக கட் பண்ணதை இது மாதிரி மறுபடியும் பொடி இந்த ரேஞ்சில் இது மாதிரி பொடியாக கட் பண்ணிடுங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட இது மாதிரி கட்டர் இல்லைன்னா, இது மாதிரி கட்டர் இருந்தால் இதில் என்ன பண்ணுங்க, இது மாதிரி 2-3 பீஸு உங்கள் ஷார்ப், இந்த பிளேட் ஷார்ப்புக்கு ஏற்ற மாதிரி இது மாதிரி 2 இது மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு வச்சுட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அது ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு கீழே இது மாதிரி பொடியாக ஆகிடும். இது மாதிரி பொடியாக ஆகிடும். நீங்கள் இதுலன்னா ஜல்தி ஆகிடும், டக்குன்னு பண்ணிடலாம். வாங்க, எல்லாம் இந்த மாதிரி பொடியாக நறுக்கியாச்சு. இதில் கறி பண்ணுற டைமில் இப்போ எப்படி கண்டினியூ பண்ணுறோம். பீட்ரூட்டை நல்லா கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் போட்டு இந்த குக்கரில் வச்சு வேறு ஏதாவது காய் வீட்டில் இருக்குன்னா இன்றைக்கி பண்ண வேண்டியது அதையும் சேர்த்து வச்சு இந்த குக்கரை மூடி வேக விட்டுடுங்க. எவ்வளோ விசில்மா? 3 விசில் வரணும். வேக வச்சுட்டு ஃபர்தராக நம்ம அடுத்த ஸ்டெப்ஸ். ஒரு விசில் வந்துதா? 2 விசில் வந்துடுச்சு. 3 விசில் ஆயிடுச்சு. அப்போ ஆஃப் பண்ணிடுமா? இன்னொரு விசில் வச்சுருக்கோம். 4 விசில் வந்ததுன்னா கூட வேணால் பீட்ரூட் கல்லாக இருக்குது, வேகணும்னா நல்லா இருக்கும். ஆஃப் பண்ணியாச்சு. கடாய் இப்போ அடுப்பில் வைங்க. அதில் தாளிக்கிறதுக்கு வேண்டிய எண்ணெய் ஊற்றிக்கோங்க, ஒரு 2 ஸ்பூனு. கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடிக்கிறது, வெடிச்சோன்னா உளுத்தம்பருப்பு போடுங்க. அப்புறம் மிளகா ஒரு 2 மிளகாவாம்மா, 2 ட்ரை சில்லிஸ், காஞ்ச மிளகா 2 4 கரெக்டாக 2 உடச்சிட்டு அப்படியே போடுவதில்ல, உடப்புக்காக இது கொஞ்சம் மிளகா கொஞ்சம் இதாச்சுன்னா உடனே பீட்ரூட்டை நல்லா வடிகட்டி இந்த வடிகட்டி இந்த தண்ணி இங்கே வச்சுருக்கோம். இதை நம்ம வேஸ்ட் ஆகக்கூடாது. இது அப்படியே நம்ம குடிச்சோன்னா உடம்புக்கு ஹெல்த்தி. இல்லை அவங்களுக்கு முடியலன்னா செடி கொடிக்கெலாம் போடலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், காய்கறியோட எந்த ஜலத்தையும் சும்மா ட்ரைனேஜில் போடாமல் வீட்டில் இருக்க தோட்டத்தை போட்டோன்னா அதெல்லாம் நல்லா நமக்கு வளரும்.
இல்லைன்னா நம்ம குடிக்கலாம். எல்லாமே சத்து காயில் தோலுலேயும் அதோட தண்ணியில் தான் இருக்குது. நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெறும் காயை சாப்பிட்றோம், சத்து இல்லாமல் காய். இதுக்கு வேண்டிய உப்பை போட்டுருக்கோங்க. ஆல்ரெடி பீட்ரூட் நல்லா குக்கரில் வேக வச்சதுனால அடுத்து ஜாஸ்தி நாய் வைக்கணும்னு அவசியம் இல்லைம்மா. அதான் உப்பு போட்டு முடிச்சாச்சு. இதில் தேங்காய் துருவல் போடணுமா? இந்த வெங்காயம் போட்டும் பண்ணலாம். வெங்காயம் இல்லைன்னா தேங்காய் துருவின தேங்காவை போட்டு கழுவி வச்சிடலாம். உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த பீட்ரூட் கறி 15 நிமிஷம் 20 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். வேக வைக்கிறத டைமை எடுத்துட்டா காய் நறுக்கிறது ஒரு 5 நிமிஷம், வதக்கிறது ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம், 5 நிமிஷம் வேகிறதுக்கு 15 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். தேங்காவை துருவின தேங்காய் அதில் போடணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ரொம்பவும் வதக்காமல் ஓரளவுக்கு அந்த தேங்காய் துருவல் போட்ட இது அங்கங்கே தெரியணும். ரொம்ப கலரிட்டு அதுவும் ரெட் கலர் ஆகிடும். அப்போ ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு இதை அப்புறமா ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுடுங்க. இப்போயே போட்டுடுறாங்க, அந்த கண்டெய்னரில் போட்டு வச்சுடுங்க. ஏன்னா அதுலேயே சூட்டோடு இருந்தால் நம்ம போட்ட பக்குவம் மாறிடும். அந்த சூட்டு இன்னும் கொஞ்சம் அதோட பக்குவத்தை சேஞ்ச் பண்ணிவிடும். ஸோ உங்களுக்கு ஒன்ஸ் முடிஞ்சிடுச்சுன்னா உடனே ஒரு பாத்திரத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன்னா அந்த எந்த பக்குவத்தில் நீங்கள் பண்ணியோ அதே டேஸ்ட்டும் பக்குவமும் இருக்கும். அவ்வளோதான் ஆச்சு. பீட்ரூட் கறி பண்ணி முடிச்சாச்சு. பீட்ரூட் கறி முடிச்சாச்சு. தேங்க்யூ. இன்றைக்கி இதோடு முடிச்சுக்கிறோம். நம்ம அடுத்த ஒரு நாளில் இன்னொரு ரெசிபியோடு உங்கள்கிட்ட சந்திக்கிறோம். தேங்க்யூ, பாய்.